அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. குறள் எண் 311. சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசு அற்றார்கோல். சிறப்பை தருகின்ற பெருஞ்செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்கு துன்பம் செய்யாதிருத்தரே மாசற்றவரின் கொள்கையாம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பெருஞ்செல்வத்தை பெறுவதாக இருந்தால் கூட அவன் பிறர்க்கு துன்பம் செய்யாதிருக்க வேண்டும், அதுவே சிறந்தது, அதாவது அதுவே சிறந்தது என்று சொல்கிறார். இந்த ஒரு குறளை வைத்துதான் நான் என்னுடைய இரு நிலவுகள் என்ற ஒரு நாவலை படைத்துள்ளேன். வேண்டுமென்றால் என் இரு நிலவுகள் என்ற நாவலை வாங்கி படித்து பாருங்கள். இந்த ஒரு குறள் தான். அவர் ஒரு கிராமத்திலே மிகப்பெரிய நிலக்கிழார். அவர் கடைசி வரையும் நல்லாவே வாழ்கிறார். பெருஞ்செல்வர், பெருஞ்செல்வந்தர். ஆனாலும் யாருக்கும் எந்தவித துன்பமும் செய்ய மாட்டார். மற்றவர்களுக்கும் உதவக்கூடிய ஒரு நல்லவர் என்பதால் கடைசியில் 85 வயதில் அவர் மகிழ்ச்சியுடன் தான் தன்னுடைய உயிரை நீக்கிறார். இதுதான் அந்த கதையினுடைய கடைசி முடிவு. அதில் என்னென்னா பயங்கரமான ஊர்வலம் வரும். கிட்டத்தட்ட அந்த ஊர் முழுக்க யாவர் இவர் அரசியல்வாதியா என்று கேட்பார்கள். அதற்கு அவங்க சொல்லுவாங்க, இவர் அரசியல்வாதி கிடையாதுங்க, இலக்கியவாதிங்க. இலக்கியவாதிக்கு இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்றது மாதிரி நினைப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு குறளை வைத்தே அந்த நாவலை படைத்துள்ளேன். ஒரு குறளை வைத்தே சினிமாவை திரைப்படமே எடுக்கலாம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவ்வளவு அற்புதமான ஒரு கருத்துக்களை சொல்லியுள்ளார். நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.